உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அம்மா, டேபிள்ல எடுத்து வச்சதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நான் தான் சமைச்சேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்கம்மா. என்ன வழி சொல்ற? நீ சமைக்கலையா? பிறகு இதெல்லாம் யார் சமைச்சது? ஆதிரா பாப்பா தான். ஆதிரா, நீ ஏன் சமைச்ச? ஆமாத, நான் தான் சமைச்சேன். என்ன கிச்சனுக்குள்ள கூட விடலம்மா. தனியாவே ஒத்த ஆளா எல்லாத்தையும் சமைச்சிருக்கு பாப்பா. பரவாயில்லையே, என் மருமக இவ்வளவு அழகா சமைச்சிருக்காளே. ஆதிமா, உனக்கு சமைக்க தெரியுமா? என்கிட்ட தெரியாதுன்னு சொன்ன. ஆமாங்க, தெரியாதுதான். தெரியாதா? பிறவு எப்படி சமைச்ச? இருக்கவே இருக்கு யூடியூப்ல ஒவ்வொரு ரெசிபியை போட்டாலும் அதில் அத்தனை பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் எது நமக்கு ஓகேவோ அதை பார்த்து செய்ய வேண்டியதான். கல்யாணம் முடிஞ்சு நான் இங்கே வந்தேன். 2 டேஸில் நம்ம ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம ட்ரிப் போயிட்டோம். இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கெல்லாம் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதான். அம்மாடி, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்லாமா? இப்போ தான் சரியாயிருக்கு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் பொறுமையாக இன்னொரு நாள் செஞ்சுக்கிடலாம்ல? இல்லைத்த, நானும் இனிமேல் அர்ஜுன் கூட சேர்ந்து ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் ஒர்க் பண்ணணுங்கிற ஆசையில் தான் ஃபஸ்ட் அந்த ஆஃபீஸ்க்கே வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ நான் அர்ஜுன் கூட என்ன தான் ஒர்க் பார்த்தாலும் எனக்கு மந்த்லி இன்கமாக என்னோட பழைய சேலரியை தருவீங்களாத்த? என்ன ஆதிமா, அது உன்னோட ஆஃபீஸு. அங்கே நீ வேலைக்கு போகணுன்னு அவசியம் கூட இல்லை. சரி, உனக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் தாராளமாக போ. அங்கே போய் சம்பளம் கேட்டுட்ருக்க. நீதாம்மா அதுக்கு முதலாளியே. இல்லைத்த, அந்த ஆஃபீஸில் ஒவ்வொன்றுமே மாமாவோட உழைப்பால் வந்தது. நீங்களும் மாமாவும் சேர்ந்து தான் அதை பில்ட் பண்ணியிருக்கீங்க. மாமா என்ன தான் வேலை செஞ்சாலும் அவங்கள நல்லபடியாக பார்த்து மேலே உயர்த்தி கொண்டு வந்தது நீங்கள் தான். அது உங்களோடது. உங்களோட ஆஃபீஸில் நான் ஓனர் மாதிரி இருக்க என்னால் முடியாதுத. நான் வீட்டில் உங்கள் மருமக, உங்கள் பையனுக்கு ஒய்ஃப் எல்லாமே தான். ஆனால் ஆஃபீஸில் நான் ஒரு எம்ப்ளாயி தான். நீங்கள் எனக்கு மந்த்லி சேலரி மட்டும் கொடுங்கத்த. அதை நான் எனக்குன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என் கையிலையும் 4 காசு இருந்தால் நல்லது தானத்த. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அதை நான் சம்பாரிச்சதுன்னு இருக்கும்ல. நீ என்னம்மா நீ? அத்தை ப்ளீஸ் த. சரிம்மா, நீ வேலைக்கு போ. நம்ம ஆஃபீஸ்க்கே வேலைக்கு போ. நீ முன்னாடி வாங்கின சம்பளம் ஏதோ அதை உனக்கு மாதம் மாதம் அர்ஜென்ட் கொடுப்பான். ரொம்ப தேங்க்ஸ் த. அத்தை சொல்லிட்டாங்க. மாமா, உங்களுக்கு இதில் எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லம்மா, பொண்ணுங்க எல்லாரும் தனியா உழைக்கணும், அவங்க கையில 4 காசு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. எனக்கு இந்த முடிவுல சந்தோஷம்தாம்மா. தாராளமா நீ வேலைக்கு வா. மாசத்துக்கு உனக்கு சம்பளம் உன்னை தேடி வந்துடும். சரியா? ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸோட விட்டுறணும். வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. வீட்டில் நம்ம எல்லாம் குடும்பம். சரியா? கண்டிப்பா மாமா. அத்தைக்கு மாமாக்கும் ஓகே. எம்டி சார், நீங்க என்ன சொல்றீங்க? இதுல எம்டி சார் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ ஏதாவது தப்பா பண்ணா வேண்டாம்னு சொல்லலாம். நீ இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுற, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற, நல்ல விஷயம்தான். வேற எங்கேயோ போய் வேலை செய்யறதுக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே நீ வேலை செய். ஆஃபீஸில் ரீஜாயின் பண்ண போகிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அத்தை, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா இப்படிலாம் என்னால் பொறுமையாக யூடியூப் பார்த்து உங்களுக்கு சமைச்சு தர முடியாதுல்ல. அதான் சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணிட்டேன். சரிதாம்மா, வீக்கெண்ட்ஸ்லாம் லீவ் வரும்ல, அப்போ கூட நீ பொறுமையாக செஞ்சுருக்கலாம். உடம்பு சரியில்லாமல் இப்படி செய்கிறீன்னு தான் அத்தைக்கு ஒரு கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நீங்கள் சாப்பிடுங்க. மருமக சமைச்சது எப்படி இருக்குமோ தெரியல. இந்த முறையும் பொண்டாட்டி கையால் சாப்பிட போகிறேன். ஐயோ, உங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன். சரி, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆதிரா பாப்பா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்லக்கா, நானே எடுத்துகிட்டு வரேன். ஃபுட் எப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே சொல்லலையே. நான் சமைச்சது நல்லா இருக்கா? வாயில வைக்க முடியல. எவ்வளோ நேரம் தான் சிரித்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையே. நல்லா இருக்குன்னே சொல்லிடுவோம். ஆதிமா, சூப்பர். நீ இப்படிலாம் சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா? பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம மகன் இப்படிலாம் சொல்கிறான். நமக்கும் அப்போ மருமக தானே, நம்ம சொன்னாலும் மனசு கஷ்டப்படும். நம்மளும் அப்படியே சொல்லிடுவோம். ஆமாம்மா, இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லைன்னா பார்த்துக்கோயேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பொண்டாட்டியும் மகனும் இப்படி சாஞ்சிட்டாங்க, நம்மளும் சாஞ்சிட வேண்டியதான். ஆமாம்மா மருமகளே, நல்லா இருக்கு. என்னது, இவங்க 3 பேர் வாய் மட்டும்தான் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களே. 2 வாய் தான் எடுத்து வச்சாங்க, அதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்ல மட்டும்தான் செய்கிறாங்க. அப்போ ஆதிரா பாப்பா சமைச்ச சாப்பாட்டில் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உண்மையை சொல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு சாப்பிடாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வள்ளி, சொல்லுங்கம்மா. ஆதிராக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருமா. எதுக்குத்த? அதான் இவ்வளோ செஞ்சுருக்கனே. இல்லைம்மா, நீ செஞ்சது எல்லாமே நல்லா இருக்கா?
நாங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவோம். இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு வேணும்ல, அதான் சொன்னேன். வள்ளி, ஆதிராக்கு என்ன பிடிக்குமோ கேட்டு செஞ்சு கொடுமா. ஆ சரிங்கம்மா. ஐயோ, நம்ம சமைச்சது அவ்வளோ பிடிச்சிருக்கு போல உங்களுக்கு. சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. ம் சரிம்மா. என்னம்மா ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிட்ட? நீங்கள் எல்லாரும் எதுக்கு முதல்ல பொய் சொன்னீங்க? பொய் சொன்னோமா? நாங்கள் என்ன பொய் சொன்னோம்? நீங்கள் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டினதை நம்பி நான் தண்ணி எடுக்க போகும்போது அங்கே கொஞ்சம் இருந்துச்சு நான் சமைச்சது. சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கு போல் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வாய் எடுத்து வச்சேன். என்னால் வாயிலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நான் சமைச்சேன், என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாரும் நல்லா இருக்குன்னு போய் சொல்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னே சொல்லியிருக்கலாம்ல. மாடி முறை எங்களுக்கு ஆசையாக சமைச்சு கொடுத்துருக்க. நீ சமைச்சது சுவையாக இருக்கா நல்லா இருக்காங்கிறத தாண்டி எங்களுக்காக செஞ்சுருக்கல்லம்மா, அதுவே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதுவே எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. ஆமாம்மா, டேஸ்ட்டை தாண்டி இவ்வளோ இது நீ செய்யறதுக்கு போட்ட எஃபர்ட் தான் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது. உண்மையை சொல்லணும்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அர்ஜுன் சரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்காக சேர்ந்து இந்த மொத்த குடும்பமே சொல்கிறீங்க. இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாகவே புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். ஏடி மக்கா, டீ ஆறிடும், அதுக்கு முந்தி குடி. குடிச்சுக்கிட்றேம்மா. ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாமல் சந்திச்சு பேச போகிறோமோ தெரியலம்மா. அண்ணனும் பேசிட்டோம்னா 2 குடும்பமும் சந்தோஷமா வீட்டிலே பார்த்து பேசிக்கிடலாம்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் மனசிறங்கிட்டிய, அதே மாதிரி அண்ணனும் கூடிய சீக்கிரம் மனசிறங்கிட்டான்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைம்மா. நிம்மதியாக இருப்பேன். அதை தான் நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் சீக்கிரம் அவனும் மனசு மாறுவான்டி. அந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டியேங்கிறது தான் பெருசாக தெரிஞ்சுது. நம்ம அன்பா இத்தனை வருஷம் வளர்த்தமேங்கிறதெல்லாம் தெரியல மக்கா. அப்படி வரட்டு கௌரவம் எங்கள் கண்ணை மறைச்சிருச்சு. இன்றைக்கி உன்னை பார்த்தோன்னா வர ஆசா பாசம் எனக்கு அன்றைக்கே வந்துருந்துச்சுன்னா இந்த வெட்டி வீராப்பு கௌரவம்லாம் எதுக்குன்னு அன்றைக்கே உதறி தள்ளியிருப்பேன். என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல. நம்மளை உதறி தள்ளிட்டு போனால அப்படியே இருக்கட்டும்னு கல் மாதிரி இருந்துட்டேன். அடி மேலே அடி அடித்தா அம்மையும் நகரும்பாங்கல்ல, என்னதான் எனக்கு கல் மனசாக இருந்தாலும் என் பேத்திக்கு ஒன்றுன்னு நம்மளே இந்த வயசில் கல் மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் வாழ வேண்டிய பிள்ளை அங்கே கத்தியில் குத்துப்பட்டு கிடக்கேன்ட்டு ஒரு பதட்டம், ஒரு கஷ்டம் எல்லாம் வந்துட்டு அப்படியே கோவத்தை விட்டு உன்ட்ட பேசினவ தானே. அது சரிதான், மாறன் தான் எப்படியோ நம்மளை சேர்த்து வச்சிருக்கான். ஆமாம்மா, அந்த சின்ன பையனுக்கு இருக்க புத்தி கூட பெரியவ எனக்கு இல்லாமல் போயிட்டு பத்தியா. எல்லா நேரமும் பெரியவங்க பண்ணுறது சரியும் இல்லை, சின்னவங்க பண்ணுறது தப்பும் இல்லைன்னு எனக்கு அவன் புரிய வச்சுட்டாம்மா. அவன் பலமுறை என்கிட்ட சொல்லுவான், ஏன் ஆச்சு இப்படி பேசாமல் இருக்கிய, என்ன மாதிரி தானே உங்களுக்கு அவங்களும் பேரம்பேத்தி, பேசுங்க போங்கன்னு நிறைய சொல்லுவான். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன் கம்முனுன்னு அவனை பல நாள் நான் ஏசியிருக்கேன். ஆனால் நீங்கள் செய்கிறது தான் தப்புன்னு எனக்கே புரிய வச்சுட்டான் பார்த்தியா. என்ன செய்ய மக்கா, நமக்கு அது சரின்னு பட்டாலும் 4 பேர் என்ன சொல்லுவாவன்னு நம்ம பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. திரும்பி பார்த்தா அந்த 4 பேர் இன்றைக்கி நம்ம கதையை பேசினா நாளைக்கு அடுத்த வீட்டு கதையை பேசுவாங்க. அவங்களுக்கா இத்தனை வருஷம் நம்ம பயந்தோன்னு அசிங்கமாக இருக்குது. அட விடுங்கம்மா, அதான் இப்போ பேசிட்டியல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷமாக பேசுவீங்களா மாட்டிங்களான்னு சந்தேகத்திலே பல நாள் இருந்திருக்கேன். நீங்கள் பேசிட்டீங்க, அதே மாதிரி அண்ணனும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவான்னு நான் நம்புகிறேம்மா. நம்புமா, சீக்கிரம் பேசுவான். மக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, அதை நான் மாறங்கிட்டையும் கேட்டேன். அதான் இப்போ உங்ககிட்டையும் கேட்கணும்ல, அதான் கேளுங்கம்மா. நீங்கள் என்கிட்ட எதுவும் பேச மாட்டிங்களா கேட்க மாட்டிங்களான்னு தானே இத்தனை வருஷமாக நான் ஏங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம், கேளுங்க. இல்லைம்மா, உன் கல்யாணத்தினால தான் இந்த குடும்பமே பிரிஞ்சுட்டு. உன்னை நாங்கள் எப்படியெல்லாம் வளர்த்துருந்தாலும் கடைசியில் என் பேச்சு கேட்கலையேங்கிற கோவம் தான் எங்ககிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருச்சு. உங்கள் அண்ணனுக்கு ஒரு மகன் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு. ஒரு மகன் மட்டும் இருக்கான். உனக்கு 2 மக ஒரு மகன். மகனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு மகளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு கடைசியில் உள்ளவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்லம்மா. அதான் உன் கல்யாணத்தினால பிரிஞ்ச இந்த குடும்பம் அவிய 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னு எனக்கு ஒரு யோசனை. என்னம்மாக்கா, நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேன்னா என்ன? நீங்கள் தப்பாலாம் கேட்கலம்மா, சரியாக தான் கேட்குறிய. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் முதல்ல சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். ஆனால் அண்ணன் எப்படியும் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்லம்மா. நம்ம ஏம்மா சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கணும். எப்படியாவது ஒரு வகையில் இவங்க கல்யாணத்தை நடத்திட்டா அவன் சம்மதிச்சு தான் ஆவான்னு எனக்கு தோணுது. செந்திலுக்கு மாறனை ரொம்ப பிடிக்குமா. அவன் மகன் மேலே உள்ள பாசத்தினால மகனை வெறுக்க மாட்டான். எப்படியும் மாறன் கல்யாணம் பண்ணிட்டான்னா உன் மகளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படியே பைய குடும்பம் ஒன்றாயிரும்னு எனக்கு தோணுதுமா. எப்படிம்மா அண்ணன் ஒத்துக்குவான்? என்கிட்டயே இன்னும் அண்ணன் பேசலையே. அவன் சந்தோஷமாக பேசி உன் மகளை எனக்கு கட்டி கொடுன்னு வீட்டில் வந்து கேட்டா நான் சந்தோஷமாக கட்டி கொடுப்பேனம்மா. அவன் பேசாத இந்த ஒரு சூழ்நிலையில் நான் எங்கள் வீட்லேயும் போய் இதை பற்றி எப்படிம்மா கேட்க முடியும்? பேசாத வீட்டுக்கு பிள்ளை எப்படி கட்டித்தர? கட்டி கொடுத்த பிறகு பிள்ளையை அங்கே கஷ்டப்படுத்தினா என்ன செய்வேன்னு என்கிட்ட கேட்டா என்கிட்ட அதுக்கு பதிலே இல்லைல்லம்மா. எங்கள் அண்ணன் மகனுக்கு என் மகளை கட்டித்தரதில் எனக்கு மனப்பூர்வமான சம்மதம், சந்தோஷம் எல்லாமே.
ஆனால் அவனுக்கும் அப்படி இருந்தால் தானே இது சந்தோஷமாக இருக்கும். அம்மாடி, நான் அவன்கிட்ட பேசி பார்க்கட்டா? என்னதான் பேசி பார்த்தாலும் நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு தானம்மா புரிஞ்சுக்கிட்டியே. அதே மாதிரி அவனும் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டானோ அப்போ தானே மனசிறங்கி வருவான். ச்சே, நம்ம மகளுக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு சொல்லிட்டா. இருந்தாலும் நம்ம மகன் ஒத்துக்கிடுவானோ இல்லையோன்னு அவ வருத்தப்படுறா. என் மகனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு எனக்கும் ஒரு வழியும் தெரியல. நான் அவகிட்ட இப்போ என்ன சொல்கிறது? ஆமாடி, என்ன உன்கிட்ட சேர்த்த மாதிரி அந்த கடவுள் இதுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுவாருமா. நீ எதுவும் வருத்தப்படாத. சரிம்மா, சின்னவ படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் 6 மாதம் அவளுக்கு படிப்பு இருக்குது. அவள் படிக்கட்டு. நான் இன்னும் ஒரு 6 மாதம் போட்டு கூட 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்குறேம்மா. அண்ணன் மனசை மாறி அண்ணன் வந்து கேட்டானா நான் நிச்சயம் மாறனுக்கு கட்டித்தரேம்மா. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலேயும் என் பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாதுல்லம்மா. அவளுக்கும் காலாகாலத்தில் ஒரு பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும். அண்ணன் இறங்கியே வரலன்னா நான் வேறு பையனுக்கு தாம்மா கட்டித்தருவேன். என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதியம்மா. ஐயோ அம்மாடி, வேறு பையனுக்கு கட்டித்தருவேன்லாம் சொல்லாதம்மா. அதான் அவன் படிப்பு முடியவே இன்னும் 6 மாதம் இருக்குல்ல. நிச்சயம் நல்லது நடக்குமா, நம்பு. இலக்கியாவுக்கு மாறந்தான் என்றைக்கும்னு நான் மனசில் முடிவு பண்ணிட்டேம்மா. அதை வேண்டான்னு சொல்லாதம்மா. இந்த சிரிக்கும் அவ வயசான காலத்தில் அந்த விஷயத்தை ரொம்ப ஆசைப்படுறேம்மா. நல்லபடியாக நடக்கணும். சரிம்மா, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நடக்கிற வேலையை பார்ப்போம். என்ன நடக்கணும்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சுருக்காரோ அது தானம்மா நடக்கும். நம்ம என்னதான் இன்னாருக்கு இன்னாருன்னு நினச்சாலும் கடவுள் நினைக்கணும்ல. சரிம்மா, இதையே பற்றி பேசிட்டு நம்ம 2 பேரும் வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். வாங்க சாப்பிடுவோம். நான் வீட்டில் அவியக்கிட்ட எனக்கு தெரிஞ்சவியலோட மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் பார்க்கணுன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நேரத்தோடி வீட்டுக்கு போகணும்லம்மா. டீ எடுத்து குடிங்க. ஆ சரிம்மா. மேடம், என்ன ஒரு வாரமாக வீட்டிலே இருந்துட்டீங்க? காலேஜுக்கு வருவீங்களா மாட்டிங்களா? வரலன்னா சொல்லுங்கப்பா, நான் மேம் கிட்ட சொல்லி டிசி தர சொல்கிறேன். ஏய் வருவேண்டி, நல்லா வந்தப்போ. ஏண்டி இப்படி சொல்கிறேன்? பிறவு என்ன, நானும் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். படித்து முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சேன். இப்போவே பண்ணிட்டேன். சரி என்ன செய்ய, எனக்கு துணைக்கு ஆளே இல்லடி. தனியாக போகிறக்கு பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், முத்து இல்லாமல் தனியாக போகிறக்கே பிடிக்கலம்மா அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா அவள் கல்யாணம் பண்ணிட்டா வீட்டில் இருக்கா, நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா மாப்பிள்ளை பார்க்கவான்னு கேட்குறாவ. என்ன செய்ய, நீங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா, நானே பார்த்துட்டேன்னு சொல்ல வேண்டிதானே. சொல்லிட்டாலும். எப்போ தாண்டி வருவேன் காலேஜுக்கு? இன்னும் ஒரு 4 நாளில் கண்டிப்பாக வந்துடுவேண்டி. இன்னும் 4 நாள் நான் தனியாக காலேஜுக்கு போகணுமா? சரி விடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா வயிறு வலிக்குதுன்னு ஒரு 4 நாள் அப்படி இப்படின்னு புரண்டு லீவ் போட்டு வீட்டில் இருந்துடுறேன். நீ எப்போ வரையோ உன் கூட நான் காலேஜ் போயிடுறேன். ஏய் ஒழுங்கா போடி காலேஜுக்கு. உனக்கு என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு சொல்லுவேன், தனியாக இருக்க எனக்கு தானே தெரியும் கஷ்டம். 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 4 நாள் எப்படி போய் சொல்லிட்டு வீட்டில் இருப்பேன். அதெல்லாம் நான் இருந்துக்குவேன், நீ சீக்கிரம் வர வேலையை மட்டும் பாரு. சரி 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 இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். வேண்டாண்டி, அதான் மழை வர மாதிரியே இருக்குல்ல காலையிலேருந்து. குளிராக தானே இருக்குது, சூடாக குடித்தா நல்லா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும், நான் வீட்டிலேருந்து வரும்போதே காஃபி குடிச்சிட்டேன். வேண்டாம் பரவாயில்ல, வீட்டில் குடி, இப்போ நான் போட்டு தரத குடி. ஐயா வேண்டான்னு சொல்கிறேன்ல. அண்ணன் இன்னைக்கு தான் முதல் முறை உன்னை விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. எப்படி இருக்கு? போர் அடிச்சதுடி, யாருமே வீட்டில் இல்லை தெரியுமா. தாமரை ஸ்கூலுக்கு போயிட்டா, அவரு வேலைக்கு போயிட்டாரு, எங்கள் அத்தையும் வேலைக்கு போயிட்டாங்க, நீயும் காலேஜ் போயிட்டியா. நான் கொஞ்ச நேரம் அம்மா வீட்டில் போய் இருந்தேன். பிறகு அம்மாவும் வீட்டில் அது இதுன்னு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டேன். மதியானம் தூங்குனேன், இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். தாமரை மட்டும் வந்துட்டா, அந்த ரூமில் இருக்கா. அவளுக்கு காஃபி வச்சு கொடுத்தேன். இனி அத்தை வந்துடுவாவ, உடனே இவளும் வந்துடுவாவ. பரவாயில்ல, அண்ணனுக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சிருது என்ன? ஆமாண்டி, 6:30க்கெலாம் முடிஞ்சிடும். இப்போ வர டைம் தான், தெரியல ஆளை காணோம். மேபி அவர் வேலை செய்கிற இடத்துல மழை வருதோ என்னமோ. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே. இன்னும் நான் கூப்பிடவே இல்லை, இனிமேல் தான் கூப்பிட்டு கேட்கணும் என்னென்னு. சரி ஏதாவது டிராஃபிக்காக இருக்கும், பொறுமையாக வருவாங்க, பிறகு கேட்டுக்கோ. சரிட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டானா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். அப்புறம் உன் கதை எப்படி போகுது? நீ தான் அந்த அண்ணனை முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தேன், சம்மந்தமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ தான் நீ லவ்வே சொல்லியிருக்க. ஆமாண்டி, என்ன பண்ணுறது, நான் ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நினச்சிருக்காரு. எனக்கு பிறகு தான் நீ கல்யாணம் பண்ணுவேன் நானும் தான் நினச்சேன், ஆனால் முந்திக்கிட்டேன். பார்த்துடி, போகிற போக்க பார்த்தா என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ குழந்தை பெற்றுருவ போலையே. சீ லூஸு, அந்த ஐடியாலாம் இப்போ இல்லைப்பா. ஐயோ ஏன்பா? இன்னும் படிக்கணும்லடி 6 மாதம். ஆமாம், அதான் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேணாண்டி. நானும் தான் பார்த்துருக்கேன், நமக்கு சீனியர் நிறைய அக்காலாம் கல்யாணம் பண்ணி மாசமாக இருப்பாங்க, இருந்தாலும் காலேஜுக்கு வருவாங்க. ஆனால் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது.
நான் காலேஜ் படிக்கும்போது கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், நடந்துட்டு. சரி, இதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் குழந்தை நம்ம கொஞ்சம் தள்ளி போடலான்னு தோணுது. ஏன்டி எப்படி சொல்கிறேன்? ஆமாண்டி, யோசிச்சு பாரு. இப்போ நம்ம காலேஜ் போகிறோம், அங்கே அசைன்மெண்ட்டு, படிக்கணும், டெஸ்ட்டு, எக்ஸாமுன்னு நிறைய நடக்கும். திடீர்னு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலாம், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும், அதுக்கு என்ஜாய் பண்ணுவோம். காலேஜ் லைஃப்புங்கிறது டோட்டலாக ஒரு அழகான விஷயம். அந்தந்த டைமில் அதை தான் என்ஜாய் பண்ணணும். இப்போது என்ஜாய் பண்ணுற டைமில் நான் இப்போ மாசமாயிட்டேன்னு வையேன், இப்போ என் மனசுக்குள்ளே நம்மக்கிட்ட குழந்தை இருக்குது, நம்ம பத்திரமா இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணம் என் மனசில் வந்துடும். குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் அது ஒரு மாதிரி சந்தோஷம். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இனி என்ன ரொம்ப நாள் இல்லைல்ல, 6 மாதம் தானே, கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே போயிடும். அதுவும் சரிதான். இப்போ பாரு, நம்ம ஸ்கூல் போனோம், இப்போ நினச்சாலும் நம்ம ஸ்கூலெல்லாம் போய் படிக்க முடியாது தான். இப்போ காலேஜ் போகிறோம், இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா அந்த லைஃப் அது வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்தந்த நேரத்தில் என்னென்ன இருக்கணுமோ அது எது இருந்தால் தான் சந்தோஷம். கரெக்டு தான். அதே மாதிரி வீட்லேயும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. எங்கள் மாமியார்லாம் அவங்க பொண்ணு மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. இப்போவே குழந்தை பெக்கணும் அப்படி இப்படின்லாம் ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன விருப்பமோ பண்ணு, அதை தான் சொல்கிறாங்க. நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் படிக்கணும்னு சொன்னப்போ கூட அவங்க வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. தாராளமாக படிமா, நீ படிச்சுட்டு தானே இருந்த. ஸோ நம்மளை வீட்டில் யாரும் ப்ரெஷர் பண்ணலனாவே நம்ம நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம். 4 பேர் நம்மக்கிட்ட அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது தானே நமக்கு சங்கட்டமாக இருக்கும். அதனால் என்னடி, இந்த காலத்தில் எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்படி தான் இருக்காங்க. மற்றவங்க கேட்குறாங்களேன்னா கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு எப்போ என்ன தேவைன்னு நமக்கு தெரியும், அதுபடி இருந்துக்கலாம். முன்னாடிலாம் இதுதான் வழக்கம். கல்யாணம் ஆனால் ஒரு பொண்ணு முதல்ல கர்ப்பமாயிட்டாலாங்கிறது தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அது வழியாக ஒரு பொண்ணு தான் கல்யாணம் ஆனால் உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு பொண்ணுங்க மனசுலேயும் அதை நம்ப வச்சுட்டாங்க. அதனால் அப்படி இருந்துச்சு. இப்பெல்லாம் பாரு, பொண்ணு தேடும்போது கூட புள்ள வேலை பார்க்குறாளா, எவ்வளோ சம்பளம், கல்யாணம் முடிஞ்சு புள்ள வேலைக்கு போவாளான்னு கேட்டெல்லாம் பொண்ணு பார்க்குறாங்க தெரியுமா. படிச்சுட்டு வீட்டில் இருக்க பிள்ளைக்கு வேலை பார்க்குற பிள்ளைன்னா உடனே சரின்னுலாம் கட்டிக்கிறாங்க. இப்போ காலம்லாம் அப்படி இருக்குது. ஆமாண்டி, முன்னாடி நம்ம அம்மாங்கெல்லாம் பெருசாக படிக்கலை. அவங்க அம்மாங்க, அவங்க பாட்டிங்க, சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரின்னு நினச்சாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லைல்ல, பொண்ணுங்க நம்ம எல்லாரும் படிக்கிறோம், நமக்குன்னு சுய அறிவு இருக்குது, சுயமாக நல்லது கெட்டது யோசிக்க தெரியும். பிறவும் எல்லாத்துக்கும் எதுக்கு எல்லார் பேச்சையும் கேட்கணும், சொந்தமாகவும் முடிவெடுக்கலாம். சரிதாண்டி. சரிடி, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பவா? இருந்துட்டு போடி கொஞ்ச நேரம். அதான் இப்போது உங்கள் மாம்ஸ் வந்துடுவார்ல, நான் எதுக்கு நடுவில் நந்தி மாதிரி, நான் வேணா பிறகு வரட்டுமா? ஐயா, உங்கள் அண்ணன் வந்தால் உனக்கு என்னடி? இல்லைப்பா, நான் பேச்சுலர், தனியாக இருக்கலாம். நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, மனசு விட்டு பேசணும்னு நினைப்பீங்க, நான் எதுக்கு? எத்தனையோ நாள் வேலைக்கு போயிருக்கேன், ரொம்ப லேட்டாக கூட வந்திருக்கேன். ஆனால் முறை கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேலையே நிம்மதியாக பார்க்க முடியல. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம பொண்டாட்டியை பார்ப்போம்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பாவம், நான் கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்தேன் அவள் கூட. இப்போது வேலைக்கு வந்துட்டேன். காலையிலேருந்து யாரும் இல்லாமல் தனியாக அவளுக்கு போர் அடிச்சிருக்கும். காலேஜ் போயிருந்தா கூட பாவம் பிள்ளைக்கு நல்லா இருந்திருக்கும். வீட்டில் தனியாக என்ன பண்ணுறாளோ. அம்மாவும் வேலைக்கு போயாச்சு, நான் வர ஸ்கூலுக்கு போயாச்சு, நானும் வேலைக்கு வந்துட்டேன். அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போவோன்னு சொன்னேன். சரின்னு சொன்னால் போனாலோ என்னமோ தெரியல. சரி, வேகமாக போவோம். ஐயடா, அம்மாடி. அத்தை வாங்கத்த, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. அத்தை வாங்க வாங்க வாங்க. யார் இது, இலக்கியாவா? ஆமாத்த, நானே தான். எப்பமா வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் வந்தேன். உங்களுக்கு வேலை முடிஞ்சுட்டா? முடிஞ்சதுமா, இப்பதான் முடிஞ்சது. தோழியை பார்க்கறக்கு வந்துட்டியோ? ஆமாத்த, தோழியை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியல, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா சரிம்மா, எப்பனாலும் வா, தாராளமா உன் தோழிக்கிட்ட உட்காந்து பேசு. கண்டிப்பாத்த, நினைக்கிற நேரம்லாம் ஓடி வந்துடுவேன். என்ன இவ வேற ஊர்லயா இருக்கா? நம்ம ஊர்ல தானே இருக்கா? காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சியாமா? இல்லத்த, நான் வீட்ல இருந்து வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன். முத்து, என்னம்மா இது, காப்பி தண்ணி கூட போட்டு தரலையா நீ? ஐயோ அத்தை, அவ போட்டு தரேன்னு தான் சொன்னா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். குடிச்சிட்டு தான் வந்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பா குடிக்கிறேன். சரிம்மா. என் ஃப்ரெண்டை எப்போ காலேஜுக்கு அனுப்புவிய? எப்போனாலும் கூட்டிட்டு போத்தா. நான் என்ன போக வேண்டாம்னா சொல்றேன், நாளைக்கே கூட கூட்டிட்டு போ. வேண்டாம் வேண்டாம், இந்த வாரம் அவளை மன்னிச்சு விட்டுறேன். 4 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கா. அடுத்த வாரத்துல இருந்து இழுத்துட்டு போயிடுவேன். ஆமா, தாராளமா இழுத்துட்டு போ. அத்தை ஃபோன் அடிக்குது பாருங்க. ஆமா, ஃபோன் அடிக்கி. யார் கூப்பிடுறான்னு தெரியலையே. இது என்ன புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? புது நம்பரா இருந்தா என்னத்த, அட்டன் பண்ணி யாருன்னு கேளுங்க. சரிம்மா. ஹலோ, யார் இப்போ பேசுறது? ஹலோ ஹலோ, சொல்லுங்கய்யா, கேட்குது.
ரகு ரகு வீடு தானே? நீங்கள் யாரு? ஆமாப்பு, ரகு வீடு தான். நான் ரகுக்கு அம்மா பேசுதேன். ரகு இன்னும் வேலையிலேருந்து வரலையே ஐயா. அவன் வந்தோடனே இந்த நம்பருக்கு கூப்பிட சொல்லட்டா? இல்லைம்மா, ரகு பற்றி தான் ஒரு விஷயம் சொல்ல கூப்பிட்டேன். ரகு பத்தியா? சொல்லுங்கய்யா. அம்மா, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் பயப்படாதீங்க, எதுவும் பதட்டப்படாதீங்க. ஒன்றும் இல்லை. ஐயா, என்னையாச்சு? ஏன் இப்படியெல்லாம் சொல்றிய? இல்லைம்மா, இன்னைக்கு வேலை முடிஞ்சு ரகு வீட்டுக்கு வரும்போது 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 என் மகனுக்கு என்னாச்சு? ஐயா, ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா. சரண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? எப்போ என்னப்போ சொல்ற? என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? ஆக்சிடென்ட்டா? ஐயோ, ரகுவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? சரியா, நான் உடனே வரையா. அம்மாடி அம்மாடி, ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அம்மா? சரண் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்களாம்மா. வாம்மா போய் பார்ப்போம். அத்தை, போலாம் அத்தை.